கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை அவர்கள் பலப்படுத்தும்படியாய் நமக்கு தருகிற வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 36வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனம். கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார், இந்த நகரம் அசிரியா ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி எசேக்கியா உங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவான், அதற்கு இடம் கொடாதிருங்கள் என்று ராஜா சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவன் தேவஜனங்களாகிய நம்மை இன்று அவர்கள் பலப்படுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவஜனங்களாகிய நாம் எசேக்கியாவை போல சாட்சியுள்ள வாழ்க்கை வாழும்படியாகத்தான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இங்கு சத்துருக்கள் கூட எசேக்கியாவை குறித்து என்ன சொல்லுகிறார்கள்? அவன் உங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவான், அதற்கு இடம் கொடாதிருங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? எசேக்கியா கர்த்தரை நம்புகிறவன் மாத்திரமல்ல, தன்னோடு கூட இருக்கிறவர்களையும் கர்த்தரை நம்ப பண்ணுகிறவனாயிருக்கிறான். கர்த்தர் மேல் மற்றவர்களும் நம்பிக்கை வைக்கும்படியாய் அவர்களை அதிலே பலப்படுத்துகிறவனாய், மற்றவர்களும் தன்னை போலவே கர்த்தரை நம்பும்படியாய் அதற்காக பிரயாசப்படுகிறவனாயிருக்கிறான். தன்னோடு கூட இருக்கிறவர்கள் கர்த்தர் மேல் நம்பிக்கை கொண்ட ஜனங்களாய் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவனாயிருக்கிறான். இது எசேக்கியாவோடு கூட பட்சமாய் இருக்கிறவர்கள் அவனை குறித்து கொடுத்த சாட்சி அல்ல, இது சத்துருக்கள் எசேக்கியாவை குறித்து கொடுத்த சாட்சி. தேவஜனங்களாகிய நம்மிடத்திலும் கர்த்தர் எதிர்பார்க்கிறது அதுதான். நம்மை குறித்து மற்றவர்கள் என்ன பேசுகிறார்கள்? நம்மோடு கூட இருக்கிறவர்கள், நமக்கு சாதகமாய் நம் பட்சத்தில் இருக்கிறவர்கள் நாம் கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றும் நாம் மற்றவர்களை கர்த்தரை நம்ப பண்ணுகிறவர்கள் என்றும் சாட்சி கொடுப்பது பெரிய விஷயம் இல்லை. நம்மோடு கூட இருக்கிறவர்கள் நமக்கு சாதகமாகத்தான் அதிகமாய் பேசுவார்கள். ஆனால் அங்கே எசேக்கியாவை போல தேவஜனங்களாகிய நாம் சத்துருக்களாய் நமக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற ஜனங்களிடத்திலிருந்து நற்சாட்சி பெற்றுக்கொள்ளத்தக்கதான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நமக்கு எதிராய் பிசாசினால் பயன்படுத்தப்படுகிற மற்ற மனிதர்கள், நமக்கு விரோதமாய் செயல்படுகிற சத்துருக்கள் நம்மை குறித்து இந்த சாட்சி சொல்ல வேண்டும். நாம் கர்த்தரை நம்புகிறவர்கள் மாத்திரமல்ல, நம்மோடு கூட இருக்கிறவர்களையும் கர்த்தரை நம்ப பண்ணுகிறவர்களாய் இருக்கிறோம். இதுதான் நம்மை குறித்து சத்துருக்களின் சாட்சியாக இருக்க வேண்டும். தேவஜனங்களாகிய நாம் இதை ஒரு நாளாவது உணர்ந்திருக்கிறோமா? இப்படிப்பட்ட ஒரு சாட்சி நாம் நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டிருக்கிறோமா? இப்படிப்பட்ட ஒரு நற்சாட்சியை சத்துருக்களிடத்திலிருந்தும் பெற்றுக்கொண்ட எசேக்கியாவின் நிலைமை சத்துருக்களின் பார்வைக்கு எப்படி இருந்தது தெரியுமா? ரொம்ப வீக்காக இருந்தது. அவனை ஈஸியாக ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சத்துருக்கள் நினைத்தார்கள். ஆனால் எசேக்கியா அதை குறித்து கலங்கினானா அப்படின்னு கேட்டால் நிச்சயமா இல்லை. தேவஜனங்களாகி நம்முடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை நம்முடைய நிலைமை சத்துருக்கள் கண்களுக்கு முன்பதாக ஈஸியாக இவங்களை ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இருக்கலாம். நாம் பலனற்றவர்கள் என்று சத்துருக்கள் நினைத்து அவர்கள் நம்மை எளிதாய் மேற்கொள்ளலாம் என்கிற ஒரு சந்தோஷத்தோடு கூட நமக்கு எதிர்கொண்டு வரலாம். தேவ பிள்ளைகளாகி நாம் அதை கண்டு கலங்க வேண்டிய அவசியமில்லை. ஏன் தெரியுமா? எப்படி அன்று சனகரிப் எசேக்கியாவுக்கு விரோதமாய் அவன் ஒரு பலனற்ற ராஜ்யபாரம் செய்கிறான் என்று நினைத்து அவனுக்கு விரோதமாய் வந்தானோ, அதே போல நமக்கு விரோதமாய் அநேகர் எழும்பி வரலாம். ஈஸியாக அவங்களை ஜெயிச்சிடலாம், ஈஸியாக அவங்களை அழிச்சிடலாம், ஈஸியாக இவங்களுடைய காரியங்களை அபகரித்து விடலாம் என்று சொல்லி நம்முடைய நிலைமை அவர்களுக்கு கண்களுக்கு முன்பதாக ஒரு பரிதாபமான நிலையில கூட இருக்கலாம். ஆனால் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை, உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும், உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்மை பலப்படுத்துகிற வார்த்தைகள். ஏன் தெரியுமா? இந்த வார்த்தையை நமக்கு தந்த தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற ராஜாதி ராஜாவாய் சகலத்தையும் சிருஷ்டித்த சர்வ வல்லமை உள்ள தேவனாய் நம்மோடு கூட இருக்கிறார். எசேக்கியாவின் வாழ்க்கையில் அதுதானே நடந்துச்சு. எல்லா ராஜ்யங்களையும் அழித்து நிர்மூலமாக்கி அதை கைப்பற்றின சனகரிப் ஒரு பலவீனன் என்று எண்ணின எசேக்கியாவுக்கு முன்பதாக தோற்று பின்னிட்டு திரும்பி செத்த முகமாய் தன்னுடைய தேசத்திற்கு திரும்பும்படியாய் கர்த்தர் ஒரே ஒரு தூதனை தான் அனுப்பினார். லட்சக்கணக்கான போர் சேவகர்களை சத்துருக்களின் பாளையத்திலே அழித்து போடும்படியாய் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த தேவன் நம்மோடு கூட இருந்து இன்றும் அதை செய்ய வல்லவராயிருக்கிறார். நமக்கு விரோதமாக எவ்வளவு பெரிய பலனுள்ள சத்துருக்கள், ஆள் பலம், பணபலம், இப்படி எல்லாமே நம்மை காட்டிலும் எல்லாவற்றிலும் அவர்கள் பலன் உள்ளவர்களாய் நம்மை எளிதாய் ஜெயிக்கலாம் என்கிற எண்ணத்தோடு நமக்கு எதிர்கொண்டு வரலாம். கர்த்தர் சொல்லுகிறார், உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்படுவேன் ஆண்டவர் சொல்றார். ஒரு தூதன் வந்தாலே சனகரிப்பின் பாளையத்துல அத்தனை பிரேதங்கள் விழுமையானால் நம்முடைய தேவன் நமக்கு முன்பதாக நம்முடைய சத்துருவுக்கு எதிராக புறப்பட்டு சென்றால் நிச்சயமா சத்துருவை தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது. அந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவன் நம்மை கைவிடவே மாட்டான். எசேக்கியாவுக்கு செய்தாரையானால் தாவீது நிமித்தம், என் தாசனாகிய தாவீது நிமித்தம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார்.
என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் நான் இந்த நகரத்திற்கு ஆதரவாக இருப்பேன் ஆண்டவர் சொல்றார். தாவீது நிமித்தமே ஆண்டவர் எசேக்கியாவுக்கு கிருபையும் நன்மையும் செய்வாரேயானால், ஆதரவாக இருப்பாரேயானால், தேவஜனங்களாகிய நாம் தாவீதை காட்டிலும் விசேஷித்தவர்கள். ஏன் தெரியுமா? நமக்கு எந்த தகுதியுமே இல்லாமல் இருக்கலாம். நம்மோடு கூட இருக்கிற கர்த்தர், நம்மை மீட்டு கொண்ட, தம்முடைய சொந்த இரத்தத்தினால் மீட்டு கொண்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவின் செல்ல பிள்ளையாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால தேவஜனங்களாகிய நாம் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். தாவீதின் இரத்தத்தில் அவன் வம்சத்தில் வந்த ஒரு எசேக்கியாவுக்கு தாவீது நிமித்தம் தயை பாராட்டப்படுமேயானால், நம்முடைய செல்ல பிள்ளையாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நமக்காக தந்து கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நமக்காக சிந்த அனுமதித்து இவ்வளவாய் நமக்கு விலையேற பெற்ற ரட்சிப்பை தந்து அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுபிகாரத்தின் ஆவியினால் நம்முடைய தலையை நிமிர பண்ணுகிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். நிச்சயமாய் நம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாய் தேவன் நமக்கு ஆதரவாக இருப்பது அதிக நிச்சயம். தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது ஒரே ஒரு காரியம்தான். உன் நிலைமை வீக்கா இருந்தாலும் என்ன, உன் நிலைமை எப்படி இருந்தாலும் என்ன, சத்துருக்கள் பார்த்து ஏளனம் பண்ணி ஈஸியா இவனை மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நம்மை குறித்து பேசினால் என்ன, நம்மிடத்துல நம்முடைய தேவன் எதிர்பார்ப்பது எசேக்கியாவை போல நாம் கர்த்தரை நம்பி நம்மோடு கூட இருக்கிறவர்களையும் கர்த்தரை நம்ப பண்ணுகிறவர்களாய் நாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறோம் என்று சொல்லி சத்துருக்கள் அவர்கள் நாவினால் நம்மை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய நிலைமை குறித்து கலங்காமல் கர்த்தரை நம்புவோம். நாம் கர்த்தரை நம்பினால்தான் நம்மோடு கூட இருக்கிறவர்களையும் கர்த்தரை நம்ப பண்ணுகிறவர்களாய் நாம் நம்முடைய வாழ்க்கையில் மாற முடியும். கர்த்தர் இதைத்தான் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். தேவஜனங்களாகி நாம் இதை உணர்ந்தவர்களாய் எவ்வளவு பெரிய சத்ருவாய் பிசாசு கிரியை செய்தாலும், மனிதர்களை ஏவி விட்டாலும், கர்த்தர் தருகிற வார்த்தை, அவன் இதற்கு முன்பதாக வந்து நிற்பதில்லை அப்படின்னு ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு வார்த்தை தருகிறார். எசேக்கியாவின் முகம் சனகரிப்பின் முகத்தை பார்க்கவில்லை. ஏன் தெரியுமா? எசேக்கியாவின் முகத்தை சர்வ வல்லமையுள்ள தேவன் பார்த்து விட்டார். அதனால சத்ருவாகிய சனகரிப்ப செத்த முகமா திரும்பி போக பண்ணினார். நம்முடைய வாழ்க்கையிலும் செய்வார், நிச்சயமாய் செய்வார். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவஜனங்களாகி நாம் சத்துருக்களும் நம்மை குறித்து நற்சாட்சி கொடுக்கத்தக்கதாய் கர்த்தரை நம்புவோம். நம்மோடு கூட இருக்கிறவர்களும் கர்த்தரை நம்புகிறவர்களாய் நாம் அவர்களை மாற பண்ணுவோம். நிச்சயமாய் நம்முடைய தேவன் நமக்கு உதவி செய்து நம்முடைய தலையை உயர்த்தி அவர் மகிமைப்பட போவது அதிக நிச்சயம். கர்த்தர் இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென்.